வணக்கம் நண்பர்களே. தமிழகம் டைம்ஸ் நேயர்களை நான் திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்குது. ஒரு பொது விஷயங்கள், ஒரு கட்சி சார்ந்த விஷயங்களை உங்களோட விவாதிக்கிறதுல, கலந்துரையாடல் செய்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எப்போதுமே என்னுடைய இயல்பான குணம் தான். சமீபத்தில் மதுரையில் நடந்த மடப்புறம், அந்த பத்திரகாளியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக ஐயனார் கோயில், அது அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில். அம்மன் ஃபேமஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்ன கேள்வினா, அந்த கோயிலில் நடந்த ஒரு நகை திருட்டு சம்பவம். காரில் இருந்த நகையை அங்கிருந்த காவலாளி திருடி விட்டார். அவரை விசாரணை செய்தார்கள். போலீஸ் விசாரணையின் போது அவர் இறந்து விட்டார். யார்? அந்த காவலாளி. இப்போது என்னுடைய கேள்வி எங்கே எழுதுனா, இந்த பையனை தவறான ஒரு நபரை, அதாவது இறந்து போன அந்த அஜித்குமார்ங்கிற பையனை தவறான, அதாவது குற்றம் இழைக்காத அல்லது அவர் குற்றம் செயலில் ஈடுபட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கருதப்படுகிற அந்த இறந்து போன அஜித்குமார் திருடன் இல்லை, அவர் அந்த நகையை திருடவில்லை என்பது பொது கருத்தாக இருக்கிறது. சரி என்றால் அந்த நகை எங்கு போனது? இப்போ அந்த நகை எங்கே இருக்குது? உண்மையான திருடன் யார்? இதை யார் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு யார் உத்தரவிடுறது? ஏன்னா உத்தரவிடுவதும் இதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான போலீஸ்க்கான வேலை. இனி அவர்கள் இந்த வேலையை செய்வார்களா என்பது கேள்விக்குறி. காரணம், ஒரு வரம்பு மீறிய விசாரணை முறையில் அவர்கள் அந்த ஒரு நபர் இறந்து விட்டார். இனிமேல் அவர்கள் மிக நார்மலான விசாரணை கூட இந்த வழக்கை எடுக்க மாட்டார்கள். உண்மையிலேயே இந்த நகை மீட்கப்பட்டு விட்டதா? இந்த அஜித்குமார் என்பவரை அடித்து கொண்டிருக்கிறார்களே, அவரிடமிருந்து ஏதாவது நகையை மீட்டார்களா? அல்லது உண்மையான குற்றவாளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்களா? நகை இப்போது எங்கே இருக்கிறது? திருடன் எங்கே ஒளிந்திருக்கிறான்? நாட்டு நடப்பை மிக கவனமாக நாம் கருத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், நாம் இன்னும் சிறிது காலத்தில் நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும், நம்மை யார் ரூல் பண்ணணும், தேர்தல் நடத்த போகுது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் இருக்கும். இப்போ இந்த காவல்துறையை எப்படி கையாளுறாங்க, இந்த விஷயங்களெல்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை வச்சு நாம் இவங்களை முடிவு பண்ணலாம். நான் சொல்கிறது சாதாரண விஷயம் அல்ல. தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் சேரும். தொடர்ந்து கருத்துரையாடல்கள், கலந்துரையாடல்கள் நாம் செய்வோம். சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.